Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா plant physiology. Plant physiologyல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து tissues. So tissues பத்தி நம்ம ஆல்ரெடி previous classes-ல படிச்சிருப்போம். But just ஒரு quick go through நம்ம எடுத்துக்கலாம். Tissues-னா என்ன? Tissues are nothing but a group of cells which are dissimilar or similar. The shape-லியோ size-லியோ வந்து வேற மாதிரி இருந்தாலும் but they will be performing ஒரே ஒரு particular action மட்டும் தான் they will be following. Either cells தான் வந்து we can call it as tissues. So tissues பார்த்தீங்கன்னா we had learned like they will be having two types of tissues, that is meristematic tissues and permanent tissues. So meristematic tissues என்னன்னு பார்த்தீங்கன்னா they will be like keep on dividing. For example, ஒரு செடி வந்து சின்னதா வளருது, குட்டியா வளருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சைஸ்ல இருக்க போறதில்ல, they will keep on increasing in their height. ஆனா அதுவே ஒரு அளவுக்கு லைக் ஒரு பர்టిక్యులர் ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னா they will stop dividing. For example, treesலாம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வளரும், அதுக்கு மேல வந்து வளராது, they will stop dividing. So divide ஆயிட்டு இருக்க cells or வளர்ந்துட்டு இருக்க cellsக்கு தான் வந்து we call it as meristematic tissues, or else cells வந்து ஒரு அளவுக்கு மேல வளர்றது ஸ்டாப் பண்ணிடுச்சுனா which stops dividing, permanently settle ஆகுறது, அதுக்கு பேரு we call it as permanent tissues. First வந்து we'll see the type of meristematic tissues. So meristematic tissues பார்த்தீங்கன்னா we have three types of tissues. First one is going to be apical meristem, intercalary meristem and lateral meristem. Apical meristem, apex பார்த்தீங்கன்னா it is always present in the tip. That is tip எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா in the present the tip of root or stem, அங்க மட்டும் தான் இந்த apical meristem tissues வந்து present ஆயிருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா intercalary. இன்டர்னா என்ன அர்த்தம்? நடுவில். ஸோ கேன் யூ சி இந்த மாதிரி ரெண்டு இதுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு லைக் சின்ன ஒரு பட் மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இந்த மாதிரி பட்ஸ் ரெண்டு பட்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப் தான் வந்து we call it as இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு நோட்ஸ்க்குமே உள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதாவது ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் வந்து we call it as intercalary meristem. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம். இப்போ நீங்கள் ஷேடிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஐ ஹவ் கிவன் லைக் இந்த லென்த் வைஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த கர்த்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா it helps to increase the thickness. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், கீழே வந்து நல்லா திக்காக இருக்கும், மேலே போக போக மெலிசாயிட்டே போகும். ஸோ அந்த திக்னஸோட பிளான்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எது ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம். தட் இஸ் meristematic tissue three types of meristem irukku. First one is going to be apical meristem, second one is lateral meristem, and third one is second one is intercalary meristem, and the third one is lateral meristem. Next one பார்த்தீங்கன்னா we are going to see about the permanent tissues. Permanent tissues பார்த்தீங்கன்னா we have two types of permanent tissues. First one is going to be simple permanent and the second one is going to be complex permanent. First நம்ம மெயினா வந்து will concentrate only on the simple permanent. So simple permanent tissues பார்த்தீங்கன்னா there are three types again: parenchyma tissue, collenchyma tissue and sclerenchyma tissue. ஃபர்ஸ்ட் parenchyma. இப்போ நம்ம வந்து தனித்தனியாக படிக்கிறத விட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம படித்தோம்னா இட் will be like very easier for you. நம்ம கான்செப்ட்மே வந்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் அகெயின் ஸ்பெஷல் இன் பயாலஜி பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம டக்குலாம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா டயக்ராம் வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர்ஸ் எழுத முடியும். லைக் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பயாலஜியில் வந்து. சரி, we'll move on. இப்போ parenchyma tissue பார்த்தீங்கன்னா you can see shape எப்படி இருக்கு, shape of the cells are somewhat oval, கரெக்டா? not perfect sphere னு சொல்ல முடியாது, somewhat oval in shape. So இந்த parenchyma tissues will be again oval in shape. and நீங்க பார்த்தீங்கன்னா the outer boundary is a cell wall வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கால இருக்கு. can you see compare, இத பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்கா இருக்கும், இது ரொம்பவே திக்கா இருக்கும். ஆனா parenchyma வந்து ரொம்ப மெலிசா தான் இருக்கும். and again the cells of the cell wall of parenchyma tissue is made up of cellulose. Whereas இப்போ இதை பாருங்க, கோலன்கைமா எடுத்துக்கோங்களேன். கோலன்கைமா நீங்கள் அவுட்டர் செல் வால் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ இந்த அவுட்டர் செல் வால் ஆஃப் கோலன்கைமா டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் பெக்டின். Whereas இந்த ஸ்க்ளெரன்கைமா வந்து பார்த்தீங்கன்னா parenchyma and collenchyma அந்த செல் வாலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே திக்காக இருக்கும். and again the cell wall is made up of lignin. ஸோ இந்த parenchyma tissue வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mostly is present in leaf. ஸோ செல் வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் அகெயின் present in the leaf. whereas collenchyma tissue பார்த்தீங்கன்னா they are present in the leaf tendrils. tendrils என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரேப்ஸ் or else இந்த வாட்டர் மெலன்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸோட இருக்கும். we call that as tendrils அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா this collenchyma tissue will be present. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா sclerenchyma. இதில் வந்து இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா parenchyma, collenchyma வந்து we call it as a living tissue.
only the sclerenchyma tissue வந்து we call it as a dead tissue. அது ஒரு main difference. So sclerenchyma tissue நம்ம சொன்ன மாதிரி dead tissue எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா a very good example is husk of a coconut. husk என்ன பார்த்தீங்கன்னா தேங்காயோட நார் மாதிரி இருக்கும், வெளியே அது உரிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உள்ள கோகோனட் இருக்கும் இல்லையா, அந்த நார் தான் வந்து we call as husk of a coconut. அந்த husk of a coconut again it is made up of sclerenchyma tissue. So these are the three types of simple permanent tissue. So இது ஒரு basics தான் எடுத்துட்டு now we'll move on to the next topic, that is types of tissue system. இந்த types of tissue system வந்து யார் கொடுத்தாங்க or introduce பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a person named Sachs in the year 1875. Next, இந்த types of tissue systemல வந்து நம்ம 3 different divisions தான் வந்து classify பண்ணலாம். First one is called as dermal tissue system, second one is ground tissue system, and the third one is called as vascular tissue system. First, can we see நம்ம வந்து இப்போ dermal tissue system வந்து பார்க்கலாம். If you can see in the diagram, dermal tissue system வந்து இந்த outer covering தான் கொடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஜென்ரலாக வந்து இமேஜின் நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட வெளியே ஒரு காம்பவுண்ட் வால், ஒரு சரௌண்டிங் மாதிரி போடும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட்? ஒரு ப்ரொடெக்ஷன், யார் அன்வான்ட் பர்சன்ஸ் உள்ள வராமல் இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வில் பி டூயிங். அதே மாதிரி இந்த செல்ஸ்லையும் டிஷ்யூ சிஸ்டம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்க லேயர் தான் வந்து we call it as dermal tissue. The dermal tissue again it has ஒரு சின்ன 3 சப்டிவிஷன் இருக்கும். இல்லை என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கும் இந்த dermal tissue system அப்படின்னு பார்த்தீங்கன்னா first one is epidermis, second one is stomata, and the third one is epidermal growth. சரி, ஃபர்ஸ்ட் டர்மஸ் ஆர் டர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் வந்து எபிடர்மஸ் எடுத்துக்கலாம். எபிடர்மஸ் as I said மேலே இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின் மேலே கூட பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் ஒரு கவரிங் மாதிரி இருக்குது. வாட் இஸ் த பர்பஸ்? உள்ளுக்குள்ள இருக்க டிஷ்யூ சிஸ்டம் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதே வந்து நம்ம ஸ்கின் தான், கரெக்டாக. அதே மாதிரி பிளான்ஸ்லையுமே வந்து அந்த அவுட்டர் கவரிங் ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த எபிடர்மஸ் இருக்கும். அந்த எபிடர்மஸ் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி இருக்கும். போர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ், ஓட்டைங்க இருக்கும். அந்த ஓட்டைங்க எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆர் வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசின்தசிஸ் நம்ம படிச்சிருப்போம், ஸ்டொமேட்டான்னு படிச்சிருப்போம், கரெக்டாக. ஸ்டொமேட்டா எதுக்கு இருக்கும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கும் சரி வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்குமே ஸ்டொமேட்டா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த எபிடர்மல் லேயர்லையும் சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த போர்ஸுக்கு பேர் வந்து we call it as stomata. So this is the second one. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிடர்மல் க்ரோத். இந்த எபிடர்மல் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செடி எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சின்ன சின்ன பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க, மேலே குட்டி குட்டி புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஹேர்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன டைனி ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த தான் வந்து we call it as எபிடர்மல் க்ரோத் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரூட்லேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் கூட இருக்கும். அந்த ஸ்டெம்மில் இருக்க ரூட் ஹேர்ஸுக்கு தான் வந்து we call it as ட்ரைகோம்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டெம்முக்கு மேலே இருக்கிற க்ரோத், அதாவது ஹேர் க்ரோத்தை வந்து we call it as trichomes, whereas ரூட்டில் இருக்கிற ஹேர் க்ரோத்தை நம்ம ரூட் ஹேர் க்ரோத் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஹேர் க்ரோத்தை தான் வந்து will be coming under the epidermal growth. So these are the 3 types which are included in the dermal tissue system. நெக்ஸ்ட் டிஷ்யூ சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் டர்மல் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இது ரெண்டுத்துலேயுமே இல்லாத டிஷ்யூ சிஸ்டம் தான் வந்து வில் பி கம்மிங் அண்டர் த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இதுக்கு மேலே வந்து பிகாஸ் இதுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும்னா வில் பி சீயிங் another சாப்டர். சரி, ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டோன்னா இந்த டர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் இது ரெண்டுத்துலேயுமே இல்லாத டிஷ்யூ சிஸ்டம் தான் வந்து வில் பி கம்மிங் அண்டர் த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ தேர்ட் அண்ட் ஃபைனல் டிஷ்யூ சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். So இந்த vascular tissue system again பார்த்தீங்கன்னா we have 3 subdivisions. First one என்னன்னு பார்த்தீங்கன்னா radial tissue system, concentric tissue system and conjoint tissue system. ஸோ இந்த மாதிரி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது இந்த vascular bundle system. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த radial tissue systemல we have xylem and phloem. ஸோ இப்போ என்ன xylem and phloem எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், என்ன பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரெசென்ட் இன் ஆல்டர்னேட்டிங் ரேடியை, ஒரு சேம் லைனில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது, பட் ஆப்போசிட் சைஸில் இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் we call that as radial tissue system. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. This is all about the radial tissue system. நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம், we'll move on to conjoint. conjoint மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா can you see a red line in between? இந்த ரெட் லைனுக்கு பேர் தான் வந்து we call it as cambium. ஸோ இந்த conjoint tissue systemல பார்த்தீங்கன்னா cambium அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கேம்பியம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மெச்சூர்ட் பிளான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ், அவுட் அண்ட் ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சரை வந்து we call it as bark, ட்ரீ bark அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து மரப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஸ்லைஸ் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மெலீஸான ஒரு லேயர் மாதிரி இருக்கும். we call that as cambium. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கேம்பியம் வந்து இப்போ டயக்ராம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் ப்ரெசென்ட் சென்டராக வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டரில் கூட ப்ரெசென்ட் ஆயிருக்காரு. பட் என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு சென்டரையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃப்ளோயம் வந்து ஒரு கம்மியான போர்ஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த
conjoined tissue system என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா xylem is present almost towards the center whereas phloem is present towards the peripheral end. ஆனால் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கேம்பியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த கன்ஜாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக 2 சப்டிவிஷன் இருக்குது. ஒன்று கன்ஜாயிண்ட் ஓப்பன் ஆர் கன்ஜாயிண்ட் க்ளோஸ்ட். இந்த கன்ஜாயிண்ட் ஓப்பன் என்ன பார்த்தீங்கன்னா கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா we call it as conjoint open. இல்லை இதுவே இந்த கேம்பியம் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். கேம்பியம் இஸ் நாட் ப்ரெசென்ட். கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா we call it as conjoint closed. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் conjoint open and conjoint closed. இந்த conjoint vascular tissue systemல பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பெரிய 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். we call that as collateral and bicollateral. We call that as collateral and bicollateral. சரி, இந்த collateral and bicollateral என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் let us say இப்போ வந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். யூ கேன் see 2 கேம்பியம் 2 கேம்பியம் இருக்குது. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வெறும் ஒரே ஒரு கேம்பியம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொலேட்ரல்னா வந்து ஒரு 1 கேம்பியம் வில் பி ப்ரெசென்ட். பை மீன்ஸ் 2. அப்போ என்ன அர்த்தம் 2 கேம்பியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ கொலேட்ரலில் வந்து ஒரே ஒரு கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பை கொலேட்ரலில் வந்து 2 கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா xylem will be always present towards the center. 2 சைட்லையுமே வந்து ஃப்ளோயம் இருக்கும். ஸோ 2 சைடில் ஃப்ளோயம் நடுவில் வந்து xylem மாட்டிட்டு இருப்பாங்க. பட் அகெயின் 2 கேம்பியம் லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொலேட்ரல் அண்ட் பைகொலேட்ரல். இது வந்து எந்த டாப்பிக்கில் வரும்னு பார்த்தீங்கன்னா கன்ஜாயிண்ட் அப்படின்ற சப்டிவிஷன் கீழே 2 சின்ன கேட்டகரிஸ் வந்துடும். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக். கான்சென்ட்ரிக் வந்து நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கான்சென்ட்ரிக் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ see in this diagram ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து you will be having another circle இல்லையா? ஸோ இப்போ இந்த டாபிக் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா xylem xylem will be present in the center. அது டோட்டலாக சுற்றி ஃப்ளோயம் இருக்கும். அப்படி இல்லாட்டி இட்ஸ் கோயிங் டு பி த வைஸ் வர்ஸா. அப்படி இல்லைன்னா ஃப்ளோயம் வந்து சென்டராக இருக்கும். சுற்றி வந்து you'll be having the xylem. அதுதான் வந்து we call it as this concentric vascular system. சரி, இப்போ வந்து xylem சென்டராக வச்சு சுற்றியும் வந்து ஃப்ளோயம் வச்சுருந்தோன்னா we call it as ampivasal concentric system. இதுவே வந்து ஃப்ளோயம் சென்டரில் இருந்துட்டு xylem வந்து சுற்றி இருந்துச்சுன்னா we call it as amphicribral system அப்படின்னு சொல்லுவோம். So these are the types of vascular tissue system. So hello everyone, welcome to Drona. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் என்ன ஜென்ரலாக வந்து நம்ம சின்ன ஏர்லியர் கிளாஸில் படிச்சிருப்போம். தட் இஸ் இன்ஹேலேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸேலிங் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெஸ்பிரேஷனில் வந்து பிளான்ஸில் என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 2 டைப்ஸ் அதாவது 2 மெத்தடில் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வில் பி ஹேப்பனிங். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி anaerobic respiration. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மூலமாக தட் இஸ் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட். அந்த ஃபுட் என்ன ஆகுது இஸ் கோயிங் டு ஸ்பிட் அப் அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் டு கிவ் அவுட் எனர்ஜி. இது எல்லாமே வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடந்துச்சுன்னா we call it as aerobic respiration. இதுவே வந்து if it happens in the absence of oxygen வந்து we call it as anaerobic respiration. First let us see about this aerobic respiration. So இந்த aerobic respirationல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. First stage வந்து we call it as glycolysis. Second stage வந்து Krebs cycle. Third stage வந்து we call it as ETC, that is electron transport chain. First let us see about glycolysis. So glycolysis அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து let it be anaerobic respiration-லையும் இருக்கட்டும் இல்லை aerobic respiration எதில் இருந்தாலுமே இனிஷியல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா glucose has to be converted into pyruvate. இதுதான் வந்து this is the basic step. இது anaerobic-ஆ இருக்கட்டும் இல்லை aerobic-ஆ இருக்கட்டும் இதுதான் வந்து basic stage. சரியா? ஸோ glucose பார்த்தீங்கன்னா it is like 1 molecule whereas pyruvate பார்த்தீங்கன்னா 2 molecules. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1 molecule of glucose வந்து it has to be converted into 2 molecule of pyruvate. சரியா? இதுதான் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த கன்வர்ஷனுக்கு இருக்கிற ஸ்டேஜ் தான் வந்து we call it as glycolysis. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துக்கலாம் Krebs cycle. ஸோ இந்த Krebs cycle என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ வந்து நம்மளுக்கு 2 molecules கன்வெர்ட் ஆகிருக்க பைருவேட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி என்டரிங் இன் டு த மைட்டோகாண்ட்ரியா. பிஃபோர் தட் ஐ ஹாவ் டு டெல் இந்த glycolysis ஆர் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேப்பனிங் இன் த சைட்டோபிளாசம். அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா C6H12O6
plus இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா as we said aerobic respiration னா வந்து it will be happening in the presence of oxygen இல்லையா. So 6 times of oxygen which gives you that is 6 times of carbon dioxide plus 6 times of water and a lot of energy will be reduced. So இதுதான் வந்து ஜெனரலாக நம்மளுக்கு aerobic respiration உள்ள ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா as I said glucose வந்து plus in the presence of oxygen it is like converted into என்ன ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா carbon dioxide, water and energy. So இந்த எனர்ஜி வந்து எந்த ஃபார்மில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is released in the form of ATP. ATP ஓட full form எல்லாருக்குமே தெரியும் which is adenosine triphosphate. So இதுதான் வந்து initial stage of aerobic respiration. Next பார்த்தீங்கன்னா glycolysis, just now we saw என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா one molecule of glucose has to be converted into 2 molecules of pyruvate. இப்போ next step என்னன்னு பார்த்தீங்கன்னா glycolysis அடுத்து வர ஸ்டேஜ் வந்து we call it as Krebs cycle. இந்த Krebs cycle பார்த்தீங்கன்னா இது எங்க நடக்கும்னா it will be happening in the mitochondria. நம்ம ஏற்கனவே வந்து structure of cell நம்ம படிக்கும்போது பார்த்திருப்போம். It is the power house of the cell எதுன்னு பார்த்தீங்கன்னா mitochondria. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா it will be producing a huge amount of ATP molecule. இப்போ இந்த Krebs cycle என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 molecules இருக்கிற pyruvate வந்து it will be like oxidized. Mitochondrial oxidize ஆயிட்டு என்ன produce பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be releasing out carbon dioxide and energy. ஸோ இது ரெண்டுமே தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா Krebs cycle வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா TCA. ஸோ இதுக்கு பேர் வந்து we call it as TCA. இந்த TCA ஓட full form என்னன்னு பார்த்தீங்கன்னா tricarboxylic acid cycle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் த ப்ராசஸ் வில் பி என்டரிங் இன் டு த ETC. நம்ம ETC அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். பேர்லேயே இருக்குது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைகாலிசிஸ் அண்ட் Krebs சைக்கிளில் கிரியேட் ஆன FADH2 அண்ட் NADH2 இது ரெண்டுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா it will be like oxidized. என்னவா ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be oxidized to FAD+ and NAD+ வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். இந்த ஸ்டெப்பை தான் வந்து we call it as electron transport chain. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா a huge amount of electron is being transported. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆகும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா huge amount of energy is released. அப்போ இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம சொன்ன மாதிரி ATP molecules. இந்த ATP molecules வந்து it will be like synthesized or generated. இந்த சைக்கிளுக்கு பேர் we call it as carboxylic phosphorylation அப்படின்ற டேர்ம் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா we'll move on to anaerobic respiration. So இந்த anaerobic respiration I earlier சொன்ன மாதிரி aerobicக்கும் anaerobicக்கும் இருக்கிற ஒரே difference வந்து aerobic வந்து it will be happening in the presence of that is the presence of oxygen. Anaerobic will be happening in the absence of oxygen. ஆனால் ரெண்டுத்திலுமே உள்ள basic step என்னன்னு பார்த்தீங்கன்னா that is glucose has to be converted into pyruvate. So இதுக்கான equation என்னன்னு பார்த்தீங்கன்னா C6H12O6. So இது என்ன ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா it will be releasing carbon dioxide plus So இதுதான் வந்து இந்த equation of anaerobic respiration. இல்ல என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா as I said இந்த anaerobic respirationல வந்து carbon dioxide will be released. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா plants வந்து during daytime நம்ம ஜெனரலாவே plants என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா they will be inhaling carbon dioxide and giving out carbon dioxide அப்படின்றது நம்ம ஜெனரலா தெரியும். ஆனா இதுவே plants பாத்தீங்கன்னா night time that is just like human beings அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they also will be inhaling oxygen and giving out carbon dioxide. just நம்ம human beings மாதிரியே வந்து ரெஸ்பயர் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து we call it as cellular respiration அப்படின்ற term வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். So anaerobic respiration as I said இதிலே வந்து it's like oxidized. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா they'll be forming again energy and carbon dioxide will be released. Next one பாத்தீங்கன்னா respiratory quotient. So respiratory quotient என்னன்னு பாத்தீங்கன்னா just ஒரு ஃபார்முலா மட்டும் தான், that is it is equal to amount of carbon dioxide liberated divided by the amount of oxygen consumed. So liberated என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி plants வந்து during night times வந்து என்ன பண்ணுவாங்க, they will be like inhaling oxygen and giving out carbon dioxide. கரெக்ட்டா? இது வந்து again day timeல வந்து மாறி இருக்கும். So அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா plants வந்து liberated-னா வெளியே விடுறது. டைரக்ட்டா they will be like giving out. So the amount of or the volume of carbon dioxide given out அதுக்கு இன்னொரு term நம்ம liberated term யூஸ் பண்றோம். divided by is equal to the amount of oxygen consumed. இதுக்கு பேர் தான் வந்து we call it as respiratory quotient. mostly respiratory quotient பாத்தீங்கன்னா which hardly like 1 mark or 2 mark sums வந்து கேட்பாங்க. but again just remember the equation. the equation மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். So hello everyone. நம்ம லாஸ்ட் பார்ட்ல வந்து we saw about the CNS, that is the central nervous system பத்தி பார்த்தோம்.
இப்போ நம்ம வந்து இட்ஸ் a continuation of the previous part, that is the peripheral nervous system. So peripheral nervous system நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், they will be included cranial nerves and spinal nerves, whereas central nervous systemல பார்த்தீங்கன்னா brain and spinal cord will be included. இப்போ cranial nerves, peripheral nervous systemல பார்த்தீங்கன்னா cranial nerves and spinal nerves. So cranial nerves பார்த்தீங்கன்னா totally there will be around 12 pairs of cranial nerves, whereas spinal nervesல பார்த்தீங்கன்னா you will be having around 31 pairs of spinal nerves. ஸோ இந்த cranial nervesல 12 pairs அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி சென்சரி nerves தான் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிக் nerves, நம்ம கண்ணில் இருக்கிற ஆப்டிக் nerves இதெல்லாமே பார்த்தீங்கன்னா they will be coming inside the cranial nerves. ஸோ spinal nervesல பார்த்தீங்கன்னா dorsal, central, whereas ventral motor nerves இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா it will be included in the spinal nerves. இதில் வந்து as I said 31 pairs வந்து இருக்கும். இதில் dorsal nerves அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be coming towards the spinal cord, whereas the ventral nerves பார்த்தீங்கன்னா they will be moving they will be moving away from the spinal cord. இது ரெண்டுமே வந்து will be coming under the spinal nerves. இது மட்டும்தான் வந்து like peripheral nervous system. Then we'll move on to the autonomic nervous system. இந்த autonomic nervous systemல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா sympathetic and parasympathetic nervous system. இது ரெண்டுமே மட்டும்தான் வந்து autonomic nervous system. So sympathetic, parasympathetic nervous system என்னன்னு பார்த்தீங்கன்னா mostly it will be activated எப்போனா during the fear, anger இந்த மாதிரி டைம்ஸில் மட்டும்தான் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் let us see. இப்போ then moreover பார்த்தீங்கன்னா இந்த சிம்பத்தட்டிக்கும் சரி பேராசிம்பத்தட்டிக் ரெண்டுமே வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், நம்ம பாடியில் நடக்கக்கூடிய இன்வாலண்டரி ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னீசிங்காக இருக்கட்டும், காஃபிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே அது மட்டும் இல்லாமல் லைக் கண்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யுவர் லங்ஸ், யூட்ரஸ் இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். அது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ லங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராங்கை. ஸோ ப்ராங்கை இப்போ நம்ம லங்ஸ் வி ஆல் நோ லைக் இன்ஹேலேஷன் எக்ஸேலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது தெர் லைக் சம் கைண்ட் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் மூமெண்ட் ரெண்டுமே இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா as I said ரெண்டுமே வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன் தான். ஸோ இப்போ ஒரு சைட் பேராசிம்பத்தட்டிக் பார்த்தீங்கன்னா ப்ராங்கை வந்து கண்ட்ராக்ட் லைக் கன்ஸ்ட்ரிக்ட் சுருங்கி போகிறதுக்குமே சரி, அண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வில் பி வெரி மச் ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து ஸ்லோஸ் ஹார்ட் பீட். எது பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்லோ த ஹார்ட் பீட். வேறு சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபாஸ்ட்டாக வந்து சில யூ மஸ்ட் ஹேவ் நோட்டிஸ் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைக் இன்வாலண்டரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிங் போகிறீங்க, ரொம்ப வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹேவ் நோட்டிஸ் யோர் ஹார்ட் பீட் வில் பி லைக் வெரி மச் ஃபாஸ்ட்டாக. நார்மலாக இருக்கிற ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நார்மல் ஹார்ட் பீட் நம்ம பார்க்கும்போது லைக் இட் மைட் பி அரௌண்ட் 72 to 80 இருக்கும் ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட். அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது. அது எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் தான் வந்து இட் பி வெரி மச் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி நம்ம பாடி எடுக்க நிறைய விஷயங்கள் லைக் நம்ம ஐ பியூப்பிள்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகி சுருங்கி விரிகிறதுக்குமே சரி, ஆரல்ஸ் நம்ம ஹார்ட் பீட் இப்போ பார்த்தோம், ஆரல்ஸ் ஈவன் இந்த சலிவேஷன் நம்ம நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சலைவா வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபுட்டை இப்போ சலைவா பார்த்திங்கன்னா நார்மலாக பேசும்போது வரதோ சரி அப்படி இல்லையா, ஒரு ஃபுட்டை பார்க்கும்போதுமே நமக்கு நார்மலாக வந்து சலிவேஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இந்த பேராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் CNS, PNS and ANS, that is the automatic nervous system. So hello everyone, and today's topic is about reflex action. So reflex, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி சம் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் இருக்கும். ஸ்டிமுலஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் நான் டச் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஹாட் ஆப்ஜெக்ட் தான் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ். அப்படி இல்லையா, ஒரு பிரைட் லைட் வந்து நம்ம மூஞ்சியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒரு டார்ச் லைட் வந்து நம்ம மூஞ்சியில் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது the torch light is said to be the stimulus. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டில் சுற்றி இருக்கிற ஸ்டிமுலஸ்க்கோ சரி இல்லை சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்க்கோ சரி நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து we call it as reflex action. இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சப்டிவிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி சிம்பிள் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி அக்வயர்ட். ஸோ சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இன்வால்வ் நம்மளுக்கு அறியாமே நம்மளுக்கு அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்கிங் ஆஃப் ஐ, ஸ்னீசிங் இதெல்லாமே வந்து நம்ம அன்லர்ன் நம்மளுக்கு அறியாமே நம்மளுக்கு அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இதுவே அக்வயர்ட் ஆர் கண்டிஷன். இந்த அக்வயர்ட் ஆர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா a very good example is like salivation when we see the food. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எச்சி ஊறும், ஓகே ஃபைன். இல்லை இதுவே நம்ம ஃபுட்டை நமக்கு டேஸ்டியான ஒரு ஃபுட்டை பார்க்கும்போதோ இல்லை நமக்கு ஸ்மெல் பார்க்கும்போது ஒரு டேஸ்டி ஃபுட்டை குக் பண்ணும்போது ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நாக்கில் வந்து சலைவா அதாவது எச்சி வந்து ஊற ஆரம்பிக்கும். அப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஏதோ ஒரு சினாரியோனால தான் வந்து we are getting some kind of reflex action. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் வந்து we call it as acquired or conditioned reflex action. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
இட்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இப்போ நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பாத்வேஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து குட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காமனாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நம்ம எப்படி நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணும், எதுக்கு நான் ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் டக்குன்னு தொடும்போது எப்படி நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும். நிறைய இப்போது நார்மலாக நீங்கள் ரூம் டு ரூம் நடப்பீங்க, டக்குன்னு வந்து முட்டியில் இடிச்சுப்போம். அப்போ டக்குன்னு நம்ம கையில் வந்து டக்குன்னு ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும், நம்ம டக்குன்னு கையை மூவ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு சினாரியோக்கும் நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா. ஒரு பிரைட் லைட், ஒரு டார்ச் லைட் வந்து மூஞ்சியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் வந்து ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று எப்படி இப்போ டக்குன்னு நம்ம கண்ணை ஐலிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம், அப்படி இல்லை டக்குன்னு கையை வச்சு நம்ம மூடிப்போம் கண்ணை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சினாரியோக்கும் நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், தட் இஸ் when a sequence of events that takes place when you touch a hot object. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசெப்டார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட்டை வந்து நான் டச் பண்ண போகிறேன். அப்போ இல்லை எது வந்து ஸ்டிமுலஸாக இருக்கும், த ஹாட் ஆப்ஜெக்ட், அது இஸ் த ஹாட் பேன் தான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த ஸ்டிமுலஸ். சரி, இப்போ நான் டச் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிங்கரில் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூல் பி ஹேவிங் சம் தெர்மோ ரெசிஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். டச் பண்ணும்போது சூடான இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து we will be able to எப்படி நம்ம பாடி வந்து அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதை அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து we call it as receptors. சரி, இப்போது அக்செப்ட் பண்ணியாச்சு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேரெக்டாக இந்த இம்பல்ஸ் வந்து இட் வில் மூவ் ஆன். இப்போ இமேஜின் ஒரு ரோட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ways ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் will be possible. போகிறதுக்கும் சரி வரதுக்கும் சரி 2 வே இருக்கும். அதே மாதிரி இப்போ போகும்போது இப்போ நீங்கள் டச் பண்ண உடனே சம் சென்ஸ் will be felt. அந்த செல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா it will move on. ஸோ அந்த போகிற பார்த்து தான் வந்து we call it as sensory neuron. சரி, அந்த சென்சரி நியூரான் பார்த்தீங்கன்னா it will be always connected to the CNS. ஸோ நம்ம CNSன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், either பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். சரி, இப்போ நான் வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் நான் டச் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா we won't be including the spinal cord. ஏன்னா மசில்ஸ் தான் வந்து இஸ் கோயிங் டு ரியாக்ட். எப்படி ரியாக்ட் பண்ணும்போது டக்குன்னு நம்ம கையை நவுத்தி விடுவோம். அப்போது நம்ம மசில்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா we will be including only the spinal cord. இல்லை இப்போ இதுவே நான் வந்து ஒரு பிரைட் லைட் உங்கள் மூஞ்சியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ உங்கள் மசில்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ we won't be including the spinal cord. அந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், we will be writing include பிரெயின் நம்ம எழுதிப்போம். எக்ஸப்ட் ஸ்பைனல் கார்டை தவிர்த்து நம்ம பிரெயின் எழுதிப்போம். ஆனால் இப்போ நம்ம ஹாட் ஆப்ஜெக்ட் மட்டுமே தொடுறதுனால மசில்ஸ் alone will be involved. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த CNS இருக்க வேண்டிய இடத்துல we are including the spinal cord. சரி, ஸ்பைனல் கார்ட் போயிடுச்சு. again it is coming back. ஸோ போகிற பாதை வந்து we call it as sensor neuron. ரிட்டர்ன் வர பாதையை வந்து we call it as motor neuron. சரி, ரிட்டர்ன் வந்துடுறதுக்கு அப்புறம் what is going to happen, again your hand will be effector அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் ஹேண்ட் வந்து அந்த ஒரு இம்பல்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, either will be like taking away இல்லைனா டக்குன்னு ட்ராப் பண்ணுவோம் அந்த ஹாட் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ தட் இஸ் வாட் நம்ம இதை எஃபெக்டாக இந்த ரிட்டர்ன் வர பார்த்து தான் வந்து we call it as எஃபெக்டாக. தட் இஸ் உங்கள் மசிலில் இருக்கிற ஆமை தான் வந்து we call it as எஃபெக்டாக. ஸோ திஸ் இஸ் how the path. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா trace the sequence of events when touching a hot object அப்படின்னா trace the sequence of events while sneezing. இந்த மாதிரி வந்து ஒரு சினாரியோ கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 3 சினாரியோஸ்க்குள்ள தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று பிரைட் லைட் ஃபோக்கஸிங், இல்லை ஹாட் ஆப்ஜெக்ட் டச் பண்ணுறது, அப்படின்னா வைல் ஸ்னீசிங். இந்த 3 ஈவெண்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அதில் இந்த விஷயங்களில் ஒரே ஒரு இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்கெலிட்டன் இந்த ஓவர்வியூ மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஒன்லி திங் யூ ஹேவ் டு சேஞ்சஸ் இந்த ஸ்பைனல் கார்ட், தட் இஸ் இந்த CNS ஜெனரலாக மென்ஷன் பண்ணுவோம். இந்த CNS இருக்க வேண்டிய இடத்துல எய்தர் வந்து ஸ்பைனல் கார்டா இல்லை பிரெயினா அப்படின்றது we have to decide. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் பிரைட் லைட் அப்படின்ற கான்செப்ட் வந்தால் மட்டும்தான் யூஸ் யோர் பிரெயின். அந்த பிரெயின் இருக்க நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். மற்றபடி நீங்கள் ஹாட் ஆப்ஜெக்ட் தொடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்னீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் யூஸ் த ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு டேர்ம் மட்டும் நம்ம வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற டாபிக் நம்ம வரதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ சம் பேசிக் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் வந்து பார்த்துருப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா we all know there are 2 types of nutrition. One is going to be autotrophic and another one is going to be heterotrophic. So in the autotrophic nutrition அப்படின்றத மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா that is the organisms. So plants பார்த்தீங்கன்னா for example autotrophic nutrition a very good example is plants. ஏன்னா பார்த்தீங்கன்னா they won't be depending on other organisms for their food. அவங்க ஃபுட்டை வந்து they'll be preparing themselves but they won't be depending on any other live organisms. For example இப்போ human beings எடுத்துக்கலாம், will be depending on any animals இருக்கட்டும், இல்லை fruits, plants, that is we are depending on other organisms for our food. ஆனால் இந்த photosynthesis processல nothing happens like that. So இதை வந்து பார்த்தீங்கன்னா it will be coming under autotrophic nutrition. ஸோ இது பேசிக்காக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது photosynthesis. ஸோ இந்த photosynthesis பார்த்தீங்கன்னா first one is going to be the equation, that is என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 times of carbon dioxide plus 12 times of water in the presence of sunlight and chlorophyll
பை ப்ராடக்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா C6H12O6 plus 6 times of oxygen and 6 times of water. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேசிக்காக வந்து plants will be intaking plants வந்து என்ன பண்ணுவாங்க, they'll be intaking carbon dioxide and they'll also be utilizing the water plus sunlight. இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு they will be preparing their food. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்துக்கலாம், இல்லை சென்டராக வந்து I have given sunlight and chlorophyll. இந்த ஈக்குவேஷனில் photosynthesis ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா sunlight and chlorophyll தான் வந்து catalyst. So we all know what is the catalyst. So catalystனா என்ன, which helps to speed up the reaction. ஒரு reaction வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு they'll be very much helpful. So அப்படி இந்த photosynthesis ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா sunlight and chlorophyll தான் வந்து it's going to be the catalyst. சரி, இது ரெண்டுத்தையுமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் அண்ட் குளோரோஃபில் இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ரிப்பேர் ஆகும், பை ப்ராடக்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் குளுக்கோஸ். சரி, இப்போ எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்குது என்ன, 6 times of oxygen and water. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து அகெயின் இட் வில் பி அட்மாஸ்ஃபியரில் மிக்ஸ் ஆகிட்டு we will be intaking the oxygen. அப்போ வாட்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் மெயின்லி லாஸ்ட் பை த ப்ராசஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸாக வேலை செய்யும் போதோ இல்லை ஜாகிங் போகும்போதோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆக போகும்போது என்ன ஆகும், லைக் வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் வாட்டர், ஸ்கின் மேலே வந்து நிறைய தண்ணி மாதிரி வரும் இல்லையா, ஸ்வெட் வரும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் எல்லாமே வந்து ஸ்வெட் மூலமாக லாஸ் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா excess of water எப்படி லாஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து we call it as transpiration. ஸோ transpiration பார்த்தீங்கன்னா photosynthesis excess of water is lost in the form of transpiration. சரி, முடிஞ்சிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேவ்ட் பை பிளான்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, photosynthesis ப்ராசஸில் குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகிட்டு இட் வில் பி ஸ்டோர்ட் பை பிளான்ஸ். எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரூட்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த ப்ராசஸ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா pigments. So what are the photosynthetic pigments? Pigments என்னன்னு பார்த்தீங்கன்னா the pigments that is involved is இந்த photosynthesis processல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அதுதான் வந்து நம்ம photosynthetic pigments அப்படின்னு சொல்லுவோம். அகெயின் மெயினாக இந்த photosynthesis process வந்து ஒரு பிளான்ட்ல எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be happening either in stem, லீஃப் ஆர் பட்ஸ். இந்த 3 இடத்துல தாமே வந்து they'll be happening. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நிறைய குளோரோஃபில் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை இந்த 3 இடத்துல மட்டும்தாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி த பிரைமரி பிக்மெண்ட் and the second one is going to be the accessory pigment. சரி, இப்போ ப்ரைமரி பிக்மெண்ட்டில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குளோரோஃபில். ஏன்னா குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை வந்து நம்மளால் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ குளோரோஃபில் தான் வந்து we call it as the primary pigment. சரி, நெக்ஸ்ட் அப்போ accessory pigmentsல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் பி அண்ட் கெரோட்டினாய்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பிக்மெண்ட்டில் குளோரோஃபில் ஏ இருக்கும் அண்ட் accessory pigmentல பார்த்தீங்கன்னா வந்து குளோரோஃபில் பி அண்ட் கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கும். சரி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ வந்து மோஸ்ட்லி இட் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் த ரெட் லைட். வேற சன்லைட்டில் இருக்க ரெட் கலர் லைட்டும் பர்டிகுலராக வந்து அப்சர்வ் பண்ணும். வேற குளோரோஃபில் பி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வயலட் ரேஸ் இந்த காம்பினேஷன் இருக்க லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி. ஸோ அப்போ ரெண்டுமே அப்சர்வ் பண்ணி இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வில் பி இனிஷியேட்டட். இப்போ இந்த 2 பிக்மெண்ட் தட் இஸ் த பிரைமரி பிக்மெண்ட் அண்ட் த accessory pigment together we call it as photosystems. சரி, இப்போ இந்த பிரைமரி பிக்மெண்ட் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, தட் இஸ் த குளோரோஃபில். ஸோ இந்த குளோரோஃபில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இட் ஹெல்ப்ஸ் டு ட்ராப்ஸ் த சன்லைட். சன்லைட் ட்ராப் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி சன்லைட்டை வந்து இட் இஸ் லைக் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த கன்வர்ஷன் நடக்கிற இடத்துக்கு பேர் வந்து we call it as reaction center. ஸோ இந்த ரியாக்ஷன் சென்டரும் accessory pigment டுகெதர் தான் வந்து we call it as photosystems. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த பிரைமரி பிக்மெண்ட்டில் வந்து 2 விஷயங்கள், ஒரே ஒரு விஷயம் குளோரோஃபில். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபில் என்ன பண்ண போகுது, தட் இஸ் ஹெல்ப்ஸ் டு ட்ராப் த ஹீட் எனர்ஜி. ஹீட்டர் சன்லைட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த சிஸ்டம்க்கு பேர் வந்து சென்டருக்கு பேர் we call it as reaction center. accessory pigmentல என்ன இருக்க போது will be having the carotenoids and chlorophyll B. இது எல்லாமே டுகெதர் we call it as photosynthesis.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are going to see about the role of sun. இப்போ சன்லைட் வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து தேவைப்படும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து ரெண்டு ஸ்டேஜாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they will be light dependent and the second one is going to be light independent. சரி, what is the difference between light dependent and light independent அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த light dependent photosynthesis process வந்து it will be happening in thylakoids. So thylakoids I think we have already seen in the previous chapter. So thylakoids எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be present in the chloroplast. So chloroplast தான் பார்த்தீங்கன்னா the thylakoids will be present. So thylakoids என்ன பார்த்தீங்கன்னா if you remember the structure of chloroplast பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன stack or disc-like structures மாதிரி இருக்கும். They will be arranged in the form of stack. இந்த disc-like structure தான் வந்து we call it as thylakoids. So the thylakoids தான் பார்த்தீங்கன்னா light base பண்ணி தான் the initial process of photosynthesis will happen. சரி, next என்னன்னு பார்த்தீங்கன்னா the thylakoids first set, that is the conversion of என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா initially that is the light energy trap ஆனதுக்கு அப்புறம் it is converted into chemical energy, that is ATP and NADH2. இது ரெண்டுமா வந்து கன்வெர்ட் ஆகிடும். சரி, கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தைலகாய்ட்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இட் வில் பி பியூர்லி பேஸ்ட் வித் த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட். சன்லைட் சுத்தமாக இருக்காது. ஸோ எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தைலகாய்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரோமாவில் தான் வந்து இந்த independent is light independent process of photosynthesis will be happen. So stroma na enna again in the chloroplast structure pathina inga empty spaces irukum, that is a matrix appdin sollum. And the matrix la dhaan pathina this light independent process of photosynthesis will be happening. So again light independent appdi nama paakumbodhu in the conversion nama sonnom illaya ATP and NADH2 conversion vandu further vandu it will be proceeding. So ipo the photosynthesis process la pathina main ah vandu rendu factors, one internal factors and external factors. Idu rendume dhaan vandu process வந்து affect பண்ணும். So internal, what are the examல கேட்பாங்க, what are the internal factors that affect the process of photosynthesis அப்படின்னு கேட்டாங்கன்னா மெயினா வந்து leafoid age, some hormones இதெல்லாமே பார்த்தீங்கன்னா they will be affecting the process of photosynthesis. What about the external process? Surroundings இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இந்த photosynthesis affect பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா light, temperature, water, amount of carbon dioxide இதெல்லாமே பார்த்தீங்கன்னா like they will be affecting the process of photosynthesis. So these are the role of photosynthesis and factors that affect the process of photosynthesis. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா plastids. So plastids நம்ம வந்து structure of cell அப்படி நம்ம பார்க்க போகும்போது நம்ம difference பார்த்துப்போம், that is difference between plant cell and animal cell. Plastids பார்த்தீங்கன்னா they are present only in plant cell and they are absent in animal cell. So plastids அப்படி எடுத்துக்கிட்டோம்னா they can be classified into three types. First type என்னன்னு பார்த்தீங்கன்னா chloroplast, second type வந்து chromoplast, and the third type is leucoplast. So what is this chloroplast? Chlorophyll. So chloroplast பார்த்தீங்கன்னா they will be containing the chlorophyll, which is the very essential part of the plant. Or else இப்படியும் சொல்லலாம் பிளான்ட்ஸுக்கு வந்து green color pigment கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த chloroplast தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா chromoplast. Chromo means color. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், சில வெஜிடபிள்ஸ் இருக்கும். அது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இந்த பெட்டல்ஸ் கலர் வந்து பிங்க், ஆரஞ்ச், எல்லோ இந்த ஷேட் மோஸ்ட்லி எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா chloroplast. ஸோ chloroplast பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ green color plastid. Chromoplast பார்த்தீங்கன்னா colored plastid, ஸ்பெஷலி நம்ம ஸ்பெசிஃபிக்கலாக சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா பிங்க், yellow and orange இந்த ஷேட் தான் வந்து பெட்டல்ஸ்க்கும் சரி ஃப்ரூட்ஸ்க்குமே வந்து இது கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா leucoplast ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கலர்லெஸ் plastids. ஸோ கலர்லெஸ் பிளாஸ்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஆனால் மெயினாக they'll be helping in the process of storage. எதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா they'll be helping the storage of fats. ஸோ ஃபேட் ஸ்டோரேஜுக்கு வந்து மெயினாக திஸ் leucoplast will be helpful. ஸோ இந்த plastids பற்றி கேட்டாங்கன்னா இந்த மூணு விஷயத்தை பற்றி மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு எதர் they are கலர்லெஸ்ஸாக இதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன யூசஸ்ன்னு மட்டும் எழுதினா போதும், லைக் யூ will be given marks. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about chloroplast. இப்போ தான் நம்ம பார்த்தோம்
chloroplast, that is we saw about the types of chloroplast. It's a type of plastid. இப்போ கொஞ்சம் டீடைலா we'll be seeing about the structure of chloroplast. இப்போ the structure of chloroplastல பார்த்த உடனே like hardly ஒரு 4 விஷயம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். First one is going to be your diagram. So diagram of chloroplast is very very important. So பாத்தீங்கன்னா sometimes they'll be asked you draw the structure of chloroplast. Chloroplast வரைய சொல்லி லேபிள் பண்ண சொல்வாங்க. Moreover ஒரு ஆன்சர் பத்தி கேட்பாங்க. What are the like components in a chloroplast? Like explain the diagram அப்படினு சொல்லி கேக்கும்போது ஒரு பேசிக்கான ஒரு 4 components இருக்கு. First எந்த ஒரு ஸ்ட்ரக்சரா let be a plant cell இருக்கட்டும், animal cell இருக்கட்டும், structure of mitochondria எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்மே இருந்தாலும் first one it has to be the boundary. ஒரு outer boundary ஒன்னு இருக்கும். கரெக்ட்டா? அந்த outer boundary நம்ம இங்க chloroplast என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா envelope. இந்த envelope எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மெயினா again for protection. Let be for any எந்த ஒரு organism காட்ட outer boundary வந்து it's mainly for protection. எதுக்கு இந்த protection தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க contents இந்த that is the border contents வந்து ரெண்டுமே mix ஆகாம இருக்கிறதுக்கோ சரி, வெளிய ஏதாவது excess of content வந்து செல்குள்ள வராம இருக்கிறதுக்கோ சரி, this envelope will be acting as a protection layer. Next one என்னன்னு பாத்தீங்கன்னா thylakoid. Thylakoid என்ன பாத்தீங்கன்னா can you see some disc like round ஒரு disc like structure மாதிரி இருக்கும். We call that as thylakoids. அந்த thylakoids குள்ள இருக்க அந்த லைட்டா ஒரு yellow shade மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த ஷேட் பேர் நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா thylakoid lumen. We call that as thylakoid lumen. So the thylakoid lumen சுத்தி தான் you will be having the thylakoid membrane. Again membrane சொல்லும்போது அந்த thylakoid lumenக்கு ஒரு சின்ன outer covering மாதிரி இருக்கும். Next இந்த thylakoids எல்லாமே they are arranged ஒரு shelfல arrange பண்ணிருக்க மாதிரி like அடுக்கடுக்கா arrange பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு we call it as grana or granum. Again singular வந்து we call it as grana, plural formல வந்து we call it as granum. Next stroma. இப்போ நம்ம சொன்ன மாதிரி can you see some empty spaces here? ஒரு matrix form. So stroma nothing but in the matrix. So stromaல மெயினா என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா DNA, ribosomes and மெயினா பாத்தீங்கன்னா it will be helpful for proteins. Proteinோட formationக்கு வந்து the stroma will be helpful. So structure of chloroplast அப்படினு சொல்லும்போது first diagram போட்டுக்கோங்க. Explain this 4 விஷயம் envelope, thylakoids and grana and stroma. இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்க explain பண்ணீங்கன்னா போதும். It's like more than enough. Hello everyone. Welcome to Drona. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Dicot leaf and monocot leaf. Instead dicot leaf and monocot leaf நம்ம தனித்தனியா எடுத்து படிக்கிறதை விட டயகிராமை வச்சு கம்பேர் பண்ணி படிச்சோம்னா it will be very easier. எப்பவுமே சொல்வாங்க பயாலஜில வந்து டயகிராம் தான் is going to play a very major role. So டயகிராம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆன்சர்ஸும் நமக்கு அந்த கத்துக்கிறதுக்கும் சரி அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த dicot leaf-ஆ இருக்கட்டும், monocot leaf-ஆ இருக்கட்டும், dicot stem, monocot stem, dicot root, monocot root எதுவாவே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டயகிராம்ஸ் மட்டும் தெளிவா இதுதான் அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸுமே அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So let's move on. இப்போ monocot leaf and dicot leaf. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு ஸ்ட்ரக்சர்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் you will be having the outer layer என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா epidermis. That is the upper epidermis and lower epidermis. இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்லயுமே the outer covering is going to be the epidermal layer. So இந்த epidermal layerல பாத்தீங்கன்னா மேல வந்து you will be having the cuticle. ரெண்டுத்திலயுமே வந்து you will be having the cuticle. So epidermis அப்படி நம்ம சொல்லும்போதே நிறைய pores இருக்கும். நம்ம ஆல்ரெடி previous chapterல படிச்சிருப்போம். மேல epidermal layerல you will be having many tiny pores. என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா stomata இருக்கும். So stomata நம்ம ஜெனரலா எடுத்துக்கிட்டோம்னா upper epidermal layer ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா upper epidermal layerல வந்து stomata ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். lower epidermal layerல ஓகே ஓரளவுக்கு stomata இருக்கும். And cuticle பாத்தீங்கன்னா again upper epidermisலயும் சரி lower epidermis ரெண்டுத்திலயுமே வந்து you will be having the cuticle. Next layer பாத்தீங்கன்னா இந்த upper epidermis layerக்கும் சரி lower epidermis layer இது ரெண்டுத்துக்குள்ளேயுமே இருக்கிற content தான் வந்து we call it as mesophyll. So mesophyll பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு டிவிஷனா பிரிச்சுக்கலாம். First one is going to be palisade parenchyma and spongy parenchyma. ஆனால் இதுல ஒரு சின்ன இததான் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. monocot leafல வந்து நம்ம palisade parenchyma and spongy parenchyma நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். dicot leafல மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த mesophyll வந்து நம்ம palisade parenchyma and spongy parenchyma differentiate. This is like the first difference between dicot leaf and monocot leaf. சரி இப்போ இந்த palisade parenchyma and spongy parenchyma குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ before that நம்ம இந்த epidermal layer பார்த்தோம்லையா அந்த மேல இருக்க layers பாத்தீங்கன்னா epidermis it is mostly made up of parenchymatous tissue. ரெண்டுத்திலயுமே சரி monocotலயும் dicotலயும் சரி ரெண்டுத்திலயுமே இந்த epidermal the layer வந்து it is made up of parenchymatous tissue.
இப்போ இந்த palisade parenchyma and spongy parenchyma ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த palisade parenchyma somewhat ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி இருக்கா. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி இருக்கும். whereas spongy parenchyma வந்து will be somewhat irregular in shape. சொல்லப்போனால் somewhat இப்படி ஒரு சர்க்குலர்னு சொல்ல முடியாது, ஓவல் கிடையாது, இட்ஸ் somewhat irregular in shape. whereas இந்த palisade parenchymaல பார்த்தீங்கன்னா நிறைய chloroplast, a huge amount of the dot structure மாதிரி தெரியுது இல்லைங்களா. ஸோ a huge amount of chloroplast will be present. ஆனால் spongy parenchymaல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. whereas palisade parenchyma வந்து intercellular spaces வந்து it's totally absent. whereas spongy parenchyma, can you see the gaps? So a huge amount of intercellular spaces will be there. So like இப்போ example கேட்டாங்கன்னா the difference between palisade parenchyma and spongy parenchyma அப்படின்னு பார்த்தீங்கன்னா palisade parenchyma will be somewhat rectangular in shape, spongy parenchyma is irregular in shape. palisade parenchymaல பார்த்தீங்கன்னா நிறைய chloroplast present ஆயிருக்கும், spongy parenchymaல வந்து கிடையாது. whereas palisade parenchymaல வந்து intercellular spaces will be absent and spongy parenchymaல வந்து you'll be having a huge amount of intercellular spaces. Next one எடுத்துக்கலாம். ஸோ மீசோஃபில் நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யூல் பி ஹேவிங் அ சேம் அமௌண்ட் ஆஃப் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஆஃப் செல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு த பண்டில் ஷீட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீசோஃபிலுக்கு நடுவில் வந்து யூல் பி ஹேவிங் அ சர்க்குலர் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. இந்த ஸ்ட்ரக்சர் லேயர் சுற்றி கேன் யூ சி ஒரு சிலிண்டர் ஷேப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த cylinder shape of cells தான் வந்து we call it as bundle sheath. Again in the cylinder shape of cells the bundle sheath is made up of parenchymatous tissue. Next இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா phloem will be towards the bottom and xylem. இப்போ ஜென்ரலாகவே வந்து நம்ம படிச்சிருப்போம் vascular bundles பார்த்தீங்கனாலே இட்ஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் xylem and phloem. இப்போ இந்த vascular bundle பார்த்தீங்கன்னா let it be for monocot இருக்கட்டும் சரி, dicot இருக்கட்டும் சரி, monocot is always present in the upper, that is xylem is always present in the upper end and lower endல பார்த்தீங்கன்னா you will be having the phloem. இது வந்து it is applicable for both xylem and that is applicable for both monocot சரி, dicot சரி, upper end you will be having the xylem and lower end you will be having the phloem. இப்போ இந்த vascular bundles பார்த்தீங்கன்னா monocot சரி, dicot சரி, they are either collateral closed and collateral அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருப்போம். collateral அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது we can see I told you a difference, that is centra வந்து you'll be having the centra வந்து you'll be having the cambium and இப்போ ஒரு vascular bundle எடுத்துக்கிட்டோன்னா xylem will be almost towards the center whereas phloem will be towards the peripheral end. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த vascular bundle நம்ம பார்த்தோம் collateral அப்படின்ற டாப்பிக்கில். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே சரி vascular bundle வந்து it will be collateral and closed. ஸோ closed அப்படின்னா என்ன பார்த்தோம், இப்போ ஓப்பனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா vascular bundle will be present. collateral பார்த்தீங்கன்னா this vascular bundle will not be there. ஸோ அந்த சினாரியோ தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as collateral but closed. ஸோ அதே மாதிரி இது ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய vascular bundle என்னென்னு பார்த்தீங்கன்னா they are collateral and closed. ஸோ this is all about monocot leaf and dicot leaf. நம்ம திரும்ப சொல்கிறேன், அகெயின் திரும்ப டயக்ராம் மட்டும் நம்ம தெளிவாக இந்த பார்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டா போதும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த எபிடர்மல் லேயர் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டாக் அபவுட் த கியூட்டிக்கல் பற்றி பேசும்போது கண்டிப்பாக வில் பி டாக்கிங் அபவுட் ஸ்டொமேட்டோ ஆல்சோ. கியூட்டிக்கல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா since present in the upper layer it also helps in the process of transpiration. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், lower epidermis மெயினாக பார்த்தீங்கன்னா it helps in the gaseous exchange. Again டாப் மோஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் எபிடர்மஸும் சரி லோவர் எபிடர்மஸ் சரி அதை பற்றி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போ நடுவில் இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து வி கால் இட் அஸ் மீசோஃபில் பார்த்தீங்கன்னா மோனோகாட் லீஃபில் வந்து நம்ம மீசோஃபில் வந்து இந்த palisade parenchyma ஸ்பாஞ்சி parenchyma டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். ஆனால் டைகாட்டில் மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். தட் இஸ் கோயிங் டு பி ஒன் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மோனோகாட் லீஃப் அண்ட் டைகாட் லீஃப். நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் vascular bundle பற்றி பேசும்போது இப்போ நம்ம செல்லை நார்மலாக பிளான்ட் செல்லாக இருக்கட்டும் அனிமல் செல்லாக இருக்கட்டும் இந்த அவுட்டர் லேயரை வந்து பிளான்ட் செல்லை வந்து we call it as cell wall, whereas for animal cell வந்து we call it as plasma membrane. இப்போ அதே மாதிரி இந்த vascular bundle இந்த அவுட்டர் லேயரை வந்து we call it as bundle sheet. இந்த bundle sheet குள்ள என்ன இருக்கும், bundle sheet நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். vascular bundle அப்படின்ற கான்செப்ட் வந்தாலே ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். one is going to be xylem and another one is going to be phloem. ஸோ xylem and phloem பற்றி நம்ம பேசும்போது அந்த பொசிஷனை மட்டும் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். xylem பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து it will be in the upper end, whereas phloem பார்த்தீங்கன்னா for dicotக்கும் சரி மோனோகாட்க்கும் சரி they will be present in the lower end. சரி, அதை பற்றி முடிச்சதுக்கப்புறம் vascular bundle என்ன டைப் அப்படின்ற சொல்லி நம்ம காட்ட போகிறோம். vascular bundle பார்த்தீங்கன்னா mostly they are collateral and close. ஸோ collateral நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் and close என்னென்னு பார்த்துட்டோம். This is all about the monocot and dicot leaf and make sure you learn the diagram very well. So diagram பார்த்துட்டீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், your answer is going to be very easy and the concept புரிஞ்சிக்கிறதுமே is going to be very easy. Hello everyone, welcome to Drona.
இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். That is the difference. நம்ம previous slideல நம்ம பார்த்திருப்போம். We were seeing about dicot leaf and monocot leaf பற்றிலாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து dicot root and monocot root. As I said earlier, நம்ம தனித்தனியாக படிக்கிறத விட ரெண்டு டயக்ராம்ஸை வச்சு கம்பேர் பண்ணி படிச்சோன்னா கான்செப்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே புரியும். நம்மளுக்கு கண்டென்ட்ஸ் எழுதும் போதுமே கூட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோர் ஆஃப் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த டைகாட் ரூட்டாக இருக்கட்டும், மோனோகாட் ரூட்டாக இருக்கட்டும், ஈவன் ஃபார் லீஃபாக இருக்கட்டும், ஸ்டெம் எதுக்குமா இருந்தாலுமே ஜஸ்ட் மேக் ஷூர் யூ லேர்ன் த டயக்ராம் வெரி வெல். டயக்ராம் எல்லாம் கற்றுட்டு பார்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டா போதும். அதை வச்சே வந்து யூ கேன் ஈஸிலி ரைட் த நோட்ஸ். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைகாட் ரூட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் லேயர் தட் இஸ் டாப் மோஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே சரி, மோனோகாட்லேயும் சரி டைகாட்லேயும் சரி, யூ வில் பி ஹேவிங் த யூனிசெல்லுலர் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கு அடுத்த லேயர் தட் இஸ் த டாப் மோஸ்ட் லேயரை வந்து we call it as rhizodermis. ஸோ rhizodermis ஆர் எபிப்ளமா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப் ஃபார் த கவரிங், ஒரு ப்ரொடெக்ஷனான லேயர் மட்டும்தான். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூ. எதுக்கு? Let it be for dicot root, monocot root, ரெண்டுத்துக்குமே வந்து it is made up of parenchymatous tissue. இதில் பார்த்தீங்கன்னா for a root வந்து the stomata and cuticle ரெண்டுமே வந்து absent-ஆக இருக்கும். It will be present, leaf-ல வந்து present-ஆக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் root-ல வந்து it will be absent. So again, what is the purpose of stomata? Stomata பார்த்தீங்கன்னா it helps in the exchange of gaseous or water molecule. Roots பார்த்தீங்கன்னா தேவைப்படாது because leaves வந்து they will be involved in the process of photosynthesis. Roots வந்து involve ஆகாது. So that is why stomata and cuticle will be absent. நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி சம் நிறைய ஒரு செல்ஸ், யூ கேன் சி அ பண்டில் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு செல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். we call that layer as cortex. So cortex பார்த்தீங்கன்னா inner to the rhizodermis, அது டாப் மோஸ்ட் லேயருக்கு அடுத்த வர லேயரை வந்து we call it as cortex. So cortex பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் செல்ஸ் வந்து ஃபார் டைகாட் ரூட் பார்த்தீங்கன்னா they are very closely packed, நல்லா கிட்டக்க வந்து பேக் ஆகிருக்கும், மோஸ்ட்லி இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஸோ வாட் ஆர் தீஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்? ரெண்டு செல்லுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ். இமேஜின் செல்ஸ் வந்து இப்படி பேக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து we call it as intercellular space. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து intercellular spaces will be absent for both dicot and monocot root. நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும் because they are very closely and tightly packed. Again, ஸோ கார்டெக்ஸ்க்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த எண்டோடர்மஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெளிவாக பாருங்கள், யூ கேன் சி ஒரு பிரிக், தட் இஸ் இதை வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it as barrel shape, which is BARREL, which is barrel shaped structure. இந்த barrel shaped structure தான் வந்து we call it as endodermis. So cortex அடுத்த layer, that is inside the cortex layer தான் வந்து we call it as endodermis. Again endodermis is present both in monocot and dicot root. So again இப்போ சொன்ன மாதிரி they are barrel shaped structures. இதில் பார்த்தீங்கன்னா you will be having for dicot root சொல்லும்போது ஒரு திக்கான ஒரு லேயர் மாதிரி இருக்கும், that is below the endodermis ஒரு திக்கான ஒரு band like structure மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து we call it as Casparian cells. So what is the purpose of this Casparian? The Casparian cells பார்த்தீங்கன்னா it will be present again in both monocot and dicot. So what is the purpose of these cells அப்படின்னு பார்த்தீங்கன்னா root has வந்து ஜெனரலாக வந்து water வந்து அப்சர்வ் பண்ணும். So water வந்து when it passes from the outer layers, that is the rhizodermis ரெண்டு பாஸ் ஆகி cortexக்குள்ளே வந்துட்டு xylem and phloem குள்ளே போகிறதுக்கு this Casparian cells will be acting as a passage, ஒரு filtering layer மாதிரி ஆக்ட் பண்ணும். It again it is present in both dicot and monocot root. Inner to the endodermis பார்த்தீங்கன்னா you will be again having a small layer, we call that layer as pericycle. இந்த பெரிசைக்கிள் பார்த்தீங்கன்னா again it is present in both monocot and dicot root. இதில் ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் monocot and dicot rootக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா you can see the xylem and phloem, that is the vascular bundle தான் வந்து will be including this xylem and phloem. What is the purpose of xylem? Xylem பார்த்தீங்கன்னா it helps in the transportation of water, whereas phloem பார்த்தீங்கன்னா it helps in the transportation of food materials இல்லையா. ஸோ xylem and phloem வந்து obviously ரெண்டுத்துக்குமே இருக்க தான் போகுது, ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த xylem and phloemக்குள்ளே you can see a lot of structures, சைடில் சின்ன structures, அதர் செல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த செல்ஸ்க்கு பேர் வந்து we call it as conjunctive tissues. What is the purpose of this conjunctive tissue அப்படின்னா first what is the purpose அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி for dicot rootல பார்த்தீங்கன்னா இந்த conjunctive tissue வந்து it is made up of parenchyma, that is parenchymatous tissue, whereas for monocot பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற cells, that is apart from the xylem and phloem, it is made up of sclerenchyma tissue. இது வந்து பார்த்தீங்கன்னா is going to be a major difference between the dicot root and the monocot root. Next எடுத்துக்கலாம். So again as I said xylem and phloem வந்து இருக்க போது, and what is the purpose of this conjunctive tissue அப்படின்னு பார்த்தீங்கன்னா again it helps in the storage of food. Next இன்னொரு major difference பார்த்தீங்கன்னா pith.
பித் வந்து பார்த்தீங்கன்னா டைகாட் ரூட்டில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். டைகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா யங்கர் பிளான்ஸில் வந்து இட் வில் பி ப்ரெசென்ட். வேறஸ் மெச்சூர்ட் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா பித் வில் பி ஆப்சென்ட். ஆனால் பித் வந்து மோனோகாட் ரூட்டில் வந்து ஜென்ரலாக வந்து இட் வில் பி ப்ரெசென்ட். அகெயின் இந்த பித் பார்த்தீங்கன்னா என்னது பித்? சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கா லைக் மோஸ்ட் எவ்ரி திங் வில் பி த சேம். ஆனால் பித் வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட் ரூட்டில் எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் பார்த்தீங்கன்னா செல்ஸ் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. அந்த செல்ஸுக்கு நடுவில் யூ வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். கொஞ்சம் வந்து லூஸாக வந்து பேக் ஆகிருக்கு. எப்பவுமே வந்து செல்ஸ் வந்து டைட்டாக பேக் ஆகிருக்கும் போது இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வில் பி ஆப்சென்ட். ஆனால் இதில் அப்படி கிடையாது. சென்டர் பார்ட் தட் இஸ் த பித் ப்ரெசென்ட் ஆகிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் மோனோகாட் ரூட் செல்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாகவே பேக் ஆகிருக்கும். ஸோ அகெயின் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வில் பி ப்ரெசென்ட். இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க டிஷ்யூஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா செல். ஸோ இதில் மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி த பித். அண்ட் பித் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவ் டிஷ்யூ நம்ம சொன்ன மாதிரி தட் இஸ் டைகாட் ரூட்டில் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா அண்ட் மோனோகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளெரன்கைமா. ஸோ இதில் பேசிக்காக ஒரு நம்ம இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம டேரெக்டாக எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே அவுட்டர் லேயருக்கு உள்ள தட் இஸ் அவுட்டர் லேயர் வந்து வி கால் இட் அஸ் ரைசோடர்மஸ். அதுக்கு ரைசோடர்மஸ் ஆர் எல்ஸ் வி கேன் கால் அஸ் எபிப்ளெமா ஆல்சோ. ரெண்டுத்துக்குமே வந்து சேமாக இருக்க போது எபிப்ளெமா ஆர் ரைசோடர்மஸ்க்குள்ளே இருக்க லேயர்ஸை வந்து we call it as cortex. So cortex again ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக இருக்கும். கார்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிறது எண்டோடர்மிஸ். எண்டோ மீன்ஸ் உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்ல. ஸோ எண்டோடர்மிஸ். ஸோ கார்டெக்ஸ் அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா எண்டோடர்மிஸ் again is going to be common for both monocot and dicot root. இதில் மாறுற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பெரிசைக்கிள் பித் அண்ட் ஒன் மோர் திங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் xylem and phloem. இல்லை xylem and phloem பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் வந்து வில் வேரி. அகெயின் தட் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட் ரூட். ஸோ இப்போ டைகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா தேர் ப்ரெசென்ட் இன் த ஆப்போசிட் ரேடே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக் இருக்கும் பட் ஆல்டர்னேட் டைரக்ஷன்ஸில் வந்து தேல் பி ப்ரெசென்ட். நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கக்கூடிய பித். ஸோ பித் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தேல் பி ப்ரெசென்ட் ஒன்லி இன் யங்கர் பிளான்ஸ். மோனோகாட் ரூட்டில் வந்து they'll be present only in younger plants. Mature plants they will be absent, whereas the monocot the pith will be present. That is the major difference between dicot root and monocot root.